Hi friends, welcome back to our channel Iraal Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு prawn 65 ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த prawn 65 செய்யறதுக்கு நான் வந்து 800 கிராம் அளவுக்கு prawn எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் prawn, டைகர் prawn சொல்லுவாங்கல அந்த சைஸ்ல இருக்கும் இது. இப்போ அதை க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இறாங்கிறதுனால ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும், அது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் 65 பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இது கூடயே கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக 65 கடலை மாவு சேர்க்க மாட்டோம், இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இறா 65க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து நமக்கு மசாலா பிரியாமல் நல்லா கோட்டாகி நல்லா சூப்பராக இருக்கும் இது மாதிரி செய்கிறப்போ. இப்போது prawn 65 பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ரொம்ப நேரம் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா மசாலாலாம் வந்து கோட்டாயிருக்கு பாருங்கள். அது வந்து நல்லா ஊறி இருக்கும். இது மாதிரி மசாலா வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிறப்போ உடனே செஞ்சால் மசாலாலாம் பிரிஞ்சிடும். இப்போ இது வந்து ஹை ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இறா வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும். நார்மலாக இறா வந்து ஒரு 2லேருந்து 4 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்சம் பெரிய இறாவாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் விட்டு நம்ம வந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இறா வந்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணால், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் இது வந்து ரொம்ப ரப்பரியாக அந்த மாதிரி ஆகிடும். ரப்பரியாக ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டான மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ இறா வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நல்லா நம்ம உள்ளெல்லாம் வெந்த பிறகு நம்ம இதை வந்து எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இறா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், ரப்பரியாக ஆகாமல் அந்த கன்சிஸ்டன்சிலே நான் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணால் அது வந்து ரப்பரியாக ஆகிடும். இதை வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். நல்லா நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் டெக்ஸ்சரு. இப்போ வந்து மீதி இருக்கிற இறா எல்லாத்தையுமே வந்து நம்ம 65 மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இப்போ நம்ம இதே வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து நம்ம மீதி இருக்கிற இறாவையும் வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இறா தொக்கு ரெசிபி, இறா ரைஸ் ரெசிபிலாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் மீதி இருக்கிற இறாவையும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இதை இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம இறா வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம prawn 65 பார்க்கவே நல்லா டெம்டிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. நார்மலாக நம்ம 65 செய்கிறப்போ அதில் கடலை மாவு சேர்க்க மாட்டோம், இதில் சேர்த்து செஞ்சதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து ஸ்டார்டர் மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைனா பிரியாணிக்கு, இறா பிரியாணிக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இறா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து 65 செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம iraal Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.